இந்த நேரத்தில் இங்கே என்னம்மா பண்ணுற? தூங்கலையா? அனு அனு என்னங்க, இனிமே தண்ணி அடிக்காதீங்க. நானும் போயிட்டேன், அப்புறம் அனுவை யார் பார்த்துப்பா? அடிக்க மாட்டீங்கல்ல? இப்படி தான் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரும்போது. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் சொன்ன டைமுக்கு கிளம்பிடுவேல. ஏன்னா இதை நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறேன். அவருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவல்ல. சரி ஓகே, நாளைக்கு 8 மணிக்கு மீட் பண்ணலாம். பாய். ரோட்டில் தனியாக பேசி நடந்து வந்துட்டு இருந்தா. என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஆவிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவங்களோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்தே அவள் பண்ணிகிட்ருக்கா டாக்டர். பட் நாங்கள் என்ன நினச்சோம், சரி காலேஜில் போய் 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகினா ஏதோ சரியாயிடுன்னு நினச்சோம். பட் ஒன்றும் சொல்யூஷன் சரியாக எனக்கு கிடைக்கல. ஓகே. அப்புறம் பூசாரியாக அவங்களெல்லாம் போய் பார்த்தோம். பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக அவங்க தான் சொன்னாங்க உங்களை பார்க்க சொல்லி. ஸோ எனக்கு இதுக்கு எப்படியாச்சும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். உங்கள் பொண்ணுக்கு இருக்கிறது வியாதி இல்லை, இட்ஸ் அ பவர். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாம். இப்போ என்ன டாக்டர் பண்ணலாம்? உங்கள் பொண்ணை அனலைஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். சொல்லுமா, இப்போது அவங்கெல்லாம் உன்னோட பெர்மிஷனோட உன் உடம்புக்குள்ளே அவங்களோட நிறைவேறாத ஆசைலாம் நிறைவேற்றுறாங்க, கரெக்டா? எஸ் டாக்டர். சரி, அப்போது அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்களே? தெரிவாங்க டாக்டர். அப்போது இந்த ரூமில் யாராவது இருக்காங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் இருக்காங்க டாக்டர். இந்த சைட் ஜாக், அப்புறம் விஜய், உங்கள் பின்னாடி கூட ஷரத் இருக்கான் பாருங்க. ஷரத்தா? இவங்க இருக்காங்க. சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? இருக்கு. என்னென்ன சிம்டம்ஸ்? அவங்க நம்ம பக்கத்துல நின்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும். அவங்க நம்மள கிராஸ் பண்ணி போனா, இல்ல நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சா நம்மள தொடுவாங்க. அப்போ ஒரு சைடா புல் அரிக்கும். அவங்கள பத்தி ஏதாவது நம்ம பேசினாலோ இல்ல அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணாலும் நம்மள பலார்னு அடிப்பாங்க. அப்போ தும்மல் கூட வரும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு டாக்டர். எஸ் சார். மா, கொஞ்சம் உங்கள் அப்பாவை கூப்பிடுங்க. ஓகே சார். சார், என்னோட அனலைசேஷன்லாம் முடிஞ்சது. இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. நான் அவரோட கார்டு உங்களுக்கு தரேன். நான் தான் ரெஃபர் பண்ணேன்னு சொல்லி ஜஸ்ட் மீட். ஓகே, தேங்க்யூ டாக்டர். யா, ஓகே. டேய், அவள் வர நேரம் அவளை தூக்குறோம். சரி, எங்கே தூக்கின்னு போவ? ஏய், சொல்ல வந்துட்ட. போன வாரம் கொண்டு போனால, அங்கே தூக்கின்னு போயிடலாம். அதேடம்மா, போனதானே அந்த பொண்ணு அங்கே தூக்கிட்டு போய் ஒன்றும் ஏதாச்சும் பிரச்சனை எடுப்போகுது. டேய், பிரச்சனைக்கெல்லாம் போயிருந்தா இந்த தொழிலுக்கு வந்துருக்கூடாது. தூடா அவளை. மச்சான் வந்துட்டாடா. காருடா. அவங்க அப்பா ஃபோனை போடுறேன். ஹலோ. ஏய், நான் சொல்கிறது மட்டும் கேளு. உன் பொண்ணு உனக்கு உயிரோடு வேணும்னா நாளைக்கு காத்தால 9லேருந்து 10 கோட்ருக்கு அன்றைக்கி 50 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வர. போலீஸுக்கெல்லாம் போன உன் பொண்ணை நீ பொட்டலமாக தானே பாப்பா.
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? டேய் என்ன அவளுக்கு டோரை போட்டு வச்சுன்னு வைக்காத. கதவை தருவாங்கடா பசங்களா? ஏய் போய் தரடா. தொடங்கடா. ஏய் என்னடா குரல் மாறுது? என்னாச்சு? ஹேய் என்னாச்சு? உனதாண்டி? ஏய் ஏய் ஓவரா பண்றடா அவன். மச்சான் டேவிட், ஏய் 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 எங்கடா வரோம்? ஏய் ஆ டேய் அனு அப்பா வந்துட்டான்ல, என்னம்மா ஆச்சு? அனு என்னாச்சு? அனு அனு என்னாச்சு? அப்பா வந்துட்டான்ல. அனு அனு ஏதா பேசுமா? தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். நான் என்ன பண்றது? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவங்கள பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. நாளைக்கு 8 மணிக்கு ஓகே தானே? உனக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கான்டாக்ட்